பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவர்களே, இன்றும் அரபு மொழி பாடத்தில் உங்களை சந்திக்கின்றோம். அரபு பாடத்திட்டத்தில் கவிதைகளில் இன்னொரு கவிதையை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள், அந்த கவிதை உங்களுடைய 12ஆம் தர பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஸலாத் என்ற கவிதை தொடர்பானது. இந்த கவிதைக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னால் இங்கே வந்திருக்கின்ற சொற்களின் கருத்துக்களை ஒருமுறை பார்த்துவிட்டு வரும். தாஜுன் கிரீடம், வல்லாஉன் உலு செய்தவர், ஐத்துருன் வாசனை, அபீருன் நறுமணம், புஷ்ரா நற்செய்தி, ஜீலுன் அஜியாலுன் சந்ததி, ரக்கிய தர்கா உயர்ந்தது, ஜாத யசீது அதிகரித்தது, ஷாரக இணைந்திருந்தது, ஷாஹத ரஆ பார்த்தான், புனைய அருமை மகனே, தஹர தூய்மைப்படுத்தினான், சொல்லு பன்மை வடிவம் நீங்கள் தொழுங்கள், ஜக்கா யுஜக்கி பரிசுத்தப்படுத்தினான், நஷத்த தெம்பூட்டினான் உற்சாகமூட்டினான், நஹா என்ஹா மனஅ என்பதனுடைய கருத்து தடுத்தான், ஃபுஹ்ஷுன் மோசமான செயல் அல்லது சொல், ஹில்முன் பொறுமை. எனவே மாணவர்களே, இப்பொழுது இந்த சொற்களை கொண்டு இந்த கவிதையை மொழிபெயர்த்து பார்ப்போம். அஸ்வலா தொழுகை, ஸலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌமி ஒரு நாளில் 5 தொழுகைகள் உள்ளன. ஃபருதுன் ஸல்லூஹா யா கௌமி அவை கடமையாகும், அவற்றை எனது சமூகமே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வத்துஸக்கி அந்நஃப்ஸ வத்துத்தஹிருஹா அந்த தொழுகை உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. வத்துனஷித்து ரூஹன் லில் ஜிஸ்மி உடம்புக்கு ஆன்மாவுக்கு அது உந்துதல் அளிக்கிறது, தெம்பு ஊட்டுகின்றது. தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇன் அந்த தொழுகை மோசமான செயல்களை விட்டும் அதேபோல் மோசமான வார்த்தைகளை விட்டும் தடுக்கிறது. கமாலுல் முஸ்லிமி பில் ஹில்மி ஒரு முஸ்லிமுடைய பூரணத்துவம் பொறுமையில் இருக்கிறது. பி ஸலாத்தின் தர்கா அர்ரூஹு தொழுகையால் ஆன்மா உயர்வடைகிறது. ஃபதஸீது ஹுஷூஅன் வ ஈமானன் மேலும் அந்த ஆன்மாவுக்கு இறையச்சமும் ஈமானும் அதிகரிக்கிறது. ரப்பி ரஹ்மானின் பாரகஹா அளவற்ற அருளாளனான இரட்சகன் அந்த தொழுகைக்கு அருள் புரிந்தான். வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரகஹா அழகான ஒளி அதனோடு இணைந்திருக்கிறது. அழகு என்பது ஒளி, அது அந்த அழகு அந்த ஒளி அதனோடு தொழுகையோடு இணைந்திருக்கிறது. நூருன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு அந்த முகத்திலே நாங்கள் ஒளியை காண்கின்றோம். ஹிய ரூஹுல் முஃமினி தாக பிஹா அதுதான் ஒரு மூமினுடைய விசுவாசியுடைய ஆன்மாவாகும், அதன் மூலம் தொழுகை மூலம் ஒளி பெற்றதாகும். அபுனைய ததஹர் லி ஸலாத்தின் அன்பு மகனே தொழுகைக்காக நீ சுத்தப்படுத்திக்கொள். ஃபல் மாஉ ஹயாத்துன் வ தஹூருன் நீர் என்பது அதுதான் வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தம். வல்லாஹு யுஹிப்பு தஹாரதனா அல்லாஹ் எங்களுடைய பரிசுத்தத்தை நேசிக்கின்றான். ஃபஸ்ஸிஹ்ஹத்து தாஜுன் வ சுரூருன் ஆரோக்கியம் என்பது ஒரு கிரீடம், அதுவே மகிழ்ச்சி சந்தோஷம். ஃபதுஹபு லில் மஸ்ஜிதி வல்லாஅன் பள்ளிவாசலுக்கு உது செய்தவனாக நீ செல். வபிசௌபிக ஐத்துருன் வ அபீருன் உனது ஆடையிலே நறுமணமும் வாசனையும் இருக்கட்டும். ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத் ஒரு மனிதனுடைய தொழுகை சீராகி விட்டால், புஷ்ரா பி ஸலாஹின் வ கமாலின் அவன் சீரடைந்து விட்டான், பூரணமடைந்து விட்டான் என்று நற்செய்தி சொல்லுங்கள். வபிஹா மீசானுல் அமாலி அந்த தொழுகையை கொண்டுதான் செயல்கள் எல்லாம் அளக்கப்படுகின்றன. வபிஹா தஹ்ரீஜுல் அஜியாலி அந்த தொழுகையை கொண்டுதான் நல்ல சந்ததிகள்
உருவாகின்றன, வெளிப்படுகின்றன. ஃபன்னப்சு பிஹா மா அஜ்மலஹா, அந்த தொழுகையை பற்றி கொண்ட உள்ளங்கள் எவ்வளவு அழகானவை. ஹிய ரௌதத்து ரூஹின் வஜமால், அதுதான் அழகான ஆன்மாவின் பூஞ்சோலையாகும். எனவே மாணவர்களே, இந்த கவிதையின் மொழிபெயர்ப்பையும் இதில் இடம்பெற்ற முக்கியமான சொற்களையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது இந்த கவிதையூடாக வினவப்படக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதை பார்ப்போம். கம் ஸலாத்தின் ஃபில் யௌமி, ஒரு நாளில் எத்தனை தொழுகை இருக்கிறது? எவ்வாறு நீங்கள் பதிலளிப்பீர்கள்? ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி. அல்லாவிட்டால் நீங்கள் இந்த கவிதையில் வந்தது போன்றே எழுதுவதாக இருந்தால் ஸலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌமி என்றும் எழுத முடியும். மாதா நரா ஃபீ வஜ்ஹில் முஃமின், ஒரு மூமினுடைய, ஒரு விசுவாசியின் முகத்தில் நாங்கள் எதனை காண்கின்றோம்? எனவே இந்த கவிதையினூடாக நாங்கள் எதனை காண்கின்றோம் என்று பார்த்தோம். நரா ஃபீ வஜ்ஹில் முஃமினி அந்நூர, ஒளியை காண்கின்றோம். பிம தர்கா அர்ரூஹு, ஆன்மா எதன் மூலம் உயர்வடைகிறது? தர்கா அர்ரூஹு பிஸ்ஸலாத்தி. மாஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமாலின், அஸ்ஸலாத்து ரௌதத்து ரூஹின் வ ஜமாலின். பிமாதா தூஸனுல் அமாலு, எதனை கொண்டு செயல்கள் நிறுக்கப்படுகின்றன, அளவிடப்படுகின்றன? பிஸ்ஸலாத்தி தூஸனுல் அமால். எனவே இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, உக்துப் அல் முத்தராதிஃப், ஒருமை சொற்களை எழுதுங்கள். எனவே இந்த சொற்களுக்கான ஒத்தகருத்து சொற்களை நீங்கள் தேடி எழுத முடியுமாக உங்களுக்கு இருக்கும். முத்தராதிஃப் என்பது சிமிலர், ஒத்தகருத்து சொற்கள். ஃபர்துன், வாஜிபுன், ஜிஸ்முன், பதனுன், உடம்பு. ஷாஹத, ரஆ, நஹா, மனஅ. ஏற்கனவே நாங்கள் அந்த சொற்களை குறிப்பிட்டிருக்கிறோம். நஹா தடுத்தான், மனஅ ஐன். ஹில்முன், சபுருன், பொறுமை. ஸாத், பா, ரா. ஃபுஹ்ஷுன், பதஅத்துன், பதஅத்துன். ஏற்கனவே அந்த சொல்லிலே நாங்கள் இதனை குறித்திருக்கின்றோம். எனவே இது ஒத்த கருத்து சொற்கள். அதேபோல் பன்மை சொற்கள். உக்துபுல் ஜெம்மா, சௌபுன், ஆடை. சியாபுன், தாஜுன், தீஜானுன். ஜீலுன், அஜ்யாலுன். கௌமுன், அக்வாமுன். யௌமுன், ஐயாமுன். நஃப்சுன், நுஃபூசுன். ரூஹுன், அர்வாஹுன். முன்னுக்கு அலிஃப் ஹம்சா வரும். வஜுஹுன், வுஜூஹுன். இப்னுன், அப்னாஉன். இறுதியில் ஹம்சா வர வேண்டும். அப்னாஉன். அமலுன், அமாலுன். அமலுன், அமாலுன். அடுத்து மாணவர்களே, கவ்வின் ஜுமலன் முஃபீதத்தன், அர்த்தமுள்ள வசனங்களை அமைக்க. இவ்வாறான கேள்விகளும் உங்களுக்கு வருவதுண்டு. சொல்ல, உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வசனங்களே இவை. உங்களுக்கு விரும்பியது போல் அர்த்தம் வெளிப்படக்கூடிய வகையில் நீங்கள் வசனங்களை அமைத்து பழகுங்கள். சொல்ல அஹ்மது அல்லுஹ்ர ஃபில் மஸ்ஜித். ஜக்க அஸ்ஸகாத்து துஸக்கி அம்வாலனா. ஜக்காண்டா பரிசுத்தப்படுத்தின. ஜக்காத் எங்களுடைய செல்வத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. யுஹிப்பு, நேசிக்கிறான். யுஹிப்புல் ஆபாஉ அப்னாஅஹும், பெற்றோர் அல்லது தந்தைமார்கள் தங்களுடைய குழந்தைகளை, மகன்மார்களை நேசிக்கிறார்கள். மா அஜ்மல, எவ்வளவு அழகு. வாட் அ பியூட்டிஃபுல் என்ற பிரயோகம். மா அஜ்மலல் கமர ஃபில் லைலி, இரவிலே சந்திரன் எவ்வளவு எத்துணை அழகானது. தன்ஹா, தடுக்கிறது. அஸ்ஸலாத்து தன்ஹா அனில் முன்கர், தடுக்கப்பட்டவற்றை விட்டும், இல்லாட்டி இல்லாவிட்டால் மோசமானவற்றை விட்டும் தொழுகை தடுக்கிறது. எனவே மாணவர்களை இவ்வாறான வசனங்களையும் நீங்கள்
எழுதி பழகிக்கொள்ளுங்கள். எனவே இன்றைய பாடத்திலே உங்களுடைய பாடத்திட்டத்தில் அமைந்த இன்னும் ஒரு கவிதையை நாங்கள் பார்த்தோம். இது புரியாத இருப்பின், விளங்குவதற்கு கடினமாக இருப்பின், இன்னொரு முறை நீங்கள் இதனை ஓடவிட்டு நீங்கள் பாருங்கள். எனவே இந்த பாடத்தில் இணைந்திருந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்னும் ஒரு பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.